அத்தைக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாலொழி அவங்க சரிப்பட்டு வர. ஆடி மாசம் ஒரு நாள் சோன மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. பளிச்சு பளிச்சுது மின்னல். அப்ப இடிச்ச இடியில உங்க அம்மா அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு இந்த ஆளு மேல சாஞ்சிட்டாங்க. பவர் கட். பங்களா பூரா ஒரே இருட்டு. ஊத காத்த ஒத்தாசையா பயன்படுத்திக்கிட்டு அந்த நேரம் பார்த்து உங்க அப்பா உள்ள பூந்துட்டார். ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே உங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப நடந்த விளையாட்டோட வேணதான் இப்ப நீ எதிரில நிக்கிற. பார்த்து என்ன இந்த ஆட்டம் ஆடுது. என்ன இது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சா? அர்ஜுனா என்ன நடந்தது? அந்த ஆள் இங்க வந்த மாதிரி இருந்தது. ஏமா அவருக்கு வந்தாரா? எவரு? அதான் உங்க மாமா. அவர் ஏன் அத்தை இங்க வர போறாரு? ஏன் மாமனார் ரோஷக்கார மனுஷனாச்சே. இடி இடிச்ச சத்தம் கேட்டுதா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மயக்கம் ஆயிட்டேன். அவர் தான் என்னை தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்தது. ரூமுக்குள்ள எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. ஐயோ அத்தை நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்தை. போங்க 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 போ. ஐட்டல்ல கிடைக்குமா மாட்டிக்கிட்டாங்க அத்தைக்காரி. என்ன மனோகர் சினிமா கூட்டிட்டு போறேன்னு பார்க்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சினிமாவோட பார்க்ல தான் பல வசதிகள் இருக்கு. உள்ள போயிட்டாங்களே. ஐயோ என்ன செடி ஆடுது? உள்ள என்ன பண்றாங்க? அத பாக்கணுமா? யோ சுண்டல், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சுண்டல் சுண்டல். இங்க என்ன சொல்லுற? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுங்க. முடிய பார்த்தா சுண்டல் வைக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு இருக்கிற பிரச்சனையே அதாங்க. நீங்க நடத்துங்க. மசக்க வந்தா மாங்காய் தரவானா ரெடியா வச்சிருக்க. நடத்துங்க. என்ன நாடகம் நடத்துறோம்? போயா போயண்ணா. நாளைக்கு இதே இடம் தானே? டேய் போடா. ஐயோ அத்தை வாந்தி எடுக்கிறாங்க. டாக்டர் நான் அழகுராச்சர் மருமக பேசுறேன். எங்க அத்தை வாந்தி எடுக்கிறாங்க டாக்டர். ஆமா டாக்டர் உடனே புறப்பட்டு வாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? டாக்டர் போன் பண்றேன். ராத்திரி எல்லாம் எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டேன். சரிக்கலையா என்னமோ. சரி என்ன பலகாரமா இருந்தாலும் என்ன பரிகாரம்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அதுக்கு தான் டாக்டர் வர சொன்னேன். வாங்க டாக்டர் வாங்க உட்காருங்க. என்ன அழகுனாச்சு? சும்மா பித்த வாந்தி தான். அதுக்கு போய் போன் பண்ணிட்டா. சரி சரி கை கொடு பாப்போம். என்ன அழகுனாச்சு? ஊர்ல உனக்கு இருக்கிற பேர் என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? இந்த வயசுல போய் நீ இப்படி நடந்துக்கலாமா? என்ன டாக்டர் நீ சொன்ன மாதிரி இது பித்த வாந்தி இல்ல, புள்ள வாந்தி. இருக்காது இருக்கவே இருக்காது இருக்கவே இருக்காது.
நல்லா பாருங்க டாக்டர், நல்லா பாருங்க. பண்றதை பண்ணிட்டு நல்லா பாரா. ஒரு நாளைக்கு 200 கேஸ் பாக்குறேன், எனக்கு தெரியாதே என்ன? இது உனக்கு 2வது மாசம். மாமா வீட்டை விட்டு போய் 3 மாசம் ஆகுது. அத்தை 2 மாசம் கர்ப்பம்னா எப்படி? ஐயோ 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 ஐயோ. அத்தை கர்ப்பமானதுக்கு நீ ஏன் செவுத்துல முட்டிக்கிற? இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை நான் தான். ஏன் நான் ஆம்பளை இல்லையா? தம்பி, கர்ப்பமானது உங்க அம்மா. என்ன சொன்னீங்க? அதுக்கு மாண்ட அநியாயம். அதுவும் எங்க அப்பா இல்லாத நேரத்துல. யார் அந்த திடீர் அப்ப? எல்லாம் உங்க அப்பா தான், கண்டுக்காதீங்க. எனக்கு தெரியாதா? Who is that black sheep? அதுதான் தெரியல. பாதி ராத்துல பதுங்கி பதுங்கி வந்து பட்டா நிலத்துல பயிர் பண்ணிட்டு போயிட்டான். பையோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தன்னா இனிமே பழியோட தெரிய போறேன். அடச்சி கமன் கடை. ஹலோ, அழகனாச்சியார் பிஏ பேசுறேன். அழகனாச்சி உண்டாயிருக்காளமே, இது வரைக்கும் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 100 போன் கால் வந்துருச்சு. என்னது? அம்மா உண்டாயிருக்கிற விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சா? லேடிஸ் கிளப்புக்கு இத பத்தி விசாரிச்சு 100 போன் கால் வந்துச்சா? எப்படி எப்படி? வண்டியை நிறுத்தி டிராபிக் கான்ஸ்டபிள் விசாரிச்சாரா? ஓஹோ, விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சா? ஐயோ, சரிதான். விட்டா பிபிசி நியூஸ்ல கூட சொல்லுவாங்க போல இருக்க. லேடிஸ் கிளப்ல வாயை மெல்றதுக்கு இந்த வருஷத்துக்கு இது ஒண்ணு போதும். நீங்க என்ன பண்றீங்க? கோயில், சர்ச்சு, மசூதி எல்லாத்துலயும் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் இனிப்பு வழங்க சொல்லுங்க. என்ன இந்த சத்தம்? சத்தமா? அது ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டு அம்மா பாடி விழுந்துருச்சு. உள்பாடி இல்ல, டெட் பாடி. தொலையா? ஆமா ஆமா. சம்பந்திக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. சீர்வரிசையோட வந்துகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் மேல் மட்டத்துல தான் விஷயம் தெரிஞ்சிருந்தது. இப்ப கீழ் மட்டத்திலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. போச்சு, மானமே போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. நான் என்ன சாதனை பண்ணேன்? என்ன சாதனை பண்ணிருக்கீங்களா? கோர்ட்டு தடையெல்லாம் மீறி என் பொண்ணு தாயாக்கி இருக்கிறீங்க. தாயானது உங்க பொண்ணு இல்ல, என் தாய். ஐயையோ ஐயையோ, பூவும் பழமாட்டம் புதுசா வடிச்ச சோறாட்டம் என் பொண்ணு இருக்க. பிஞ்ச பாய்க்கு பெயிண்டா, கேட்கவே கேவலமா இருக்குது. ஏன் மாப்பிள, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உயிரோடு இருக்கிறீங்க? நானா இருந்தா நாக்கு அப்படின்னு செத்து போயிருப்பேன். நிறுத்துடா. என்ன பண்ண சொல்றீங்க? விக்ரமாதித்தனுக்கு உயிர் கிளியில இருந்த மாதிரி எங்க அத்தைக்கு விதி இடியில இருந்திருக்கு. இருட்டு வேளையில எந்த பாவியோ வந்து எங்க அத்தை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். இல்ல, எந்த பாவியோவா? அட்ரஸே தெரியாதா? அப்ப உங்க அத்தையோட கர்ப்பத்துக்கு காரணம் அவங்க வீட்டுக்காரர் இல்லையா? என்ன மாப்பிள? என்ன பண்றது? 4 பேருக்கு முன்னாடி நான் அப்பாவை போறேன்னா பெருமையா இருக்கும். இந்த வயசுல நான் அண்ணனாவ போறேன். எனக்கே கேவலமா இருக்கு. கேவலமா? நீங்க தனிமரமா நிக்கிறீங்களே, உங்களை தோப்பாக்கணும்னு அத்தையா நினைச்சாங்க. இத்தனை குழப்பத்துக்கு காரணம் உங்க அப்பாவா தான் இருக்கும். ஆமாண்டா, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக உங்க அப்பா தான் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. அத்தை, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி மாமாவை எப்படியாவது சரிக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்துடலாம். யாரு அந்த ஆளையா? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஆளு முகத்துல மறுபடியும் ஒழிக்க சொல்றியா? கத்தலியா,
ஓஹோ, என்னைக்கு எங்க அப்பனை புருஷனா மதிச்சு இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறியா அது வரைக்கும் அந்த கேவலமான வீட்டுல நான் இருக்க போறதில்ல. கிளம்பி. இத பாருங்க, அத்தை இப்படி ஒரு அவமானத்துல சிக்கி தவிக்கும் போது அவங்கள தனியா விட்டுட்டு வர நான் தயாரா இல்ல. துன்பத்துல தாங்க துணையா இருக்கணும். ஓஹோ, உனக்கு புருஷனை விட மாமியார் பெருசா போச்சா? நீ உன் மாமியாரோட இருந்துக்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். சாபாஷ், மாப்பிள்ளனா நீதான் மாப்பிள்ள. வீட்டை விட்டு போனா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சோத்துக்கு நான் பாத்துக்கிற மாப்பிள்ள. வாங்க. ஐயோ வாங்க. லட்சுமி, டேய் அட்ரா மோல்ட்ட. டாக்டர், எங்க அத்தை கர்ப்பனோனே கலங்கிட்டாங்க. அவங்க பரம்பரைக்கே பழி வந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க மானத்தை காப்பாத்த நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அபாஷன் பண்ண சொல்றேன். நான் யூஸ்வலா அதை பண்றது இல்ல. அழகுநாச்சியார் குடும்பத்துக்காக பண்றேன். ஆனா கணவனோட கையெழுத்து கட்டாயம் இருக்கணுங்கிறது கருத்தடை சட்டத்துல இருக்கு. அதனால உங்க மாமியார போய் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லு. என்னது? அந்த ஆளுகிட்ட போய் நான் கையெழுத்து வாங்குறதா? ஆமா, ஓடி போன உங்க கணவனை தேடிக்கிட்டு போக உங்க சுய கௌரவம் இடம் கொடுக்காதுதான். நான் உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவன். ஒரு சின்ன ஐடியா. என்னமா அது? கையெழுத்து வாங்கி தரேன்னு கவிச்சு கடை பக்கம் கொண்டாந்து இருக்கிற. அங்க பாருங்க. வாங்கிட்டுன்னு அது வஞ்சர மீன், வறுத்துன்னு நல்லா வாழ மீன், அரிச்சு தரேன். அது ஐர மீன், சும்மா பொறிச்சுன்னு அது பொறுக்கி மீன். மாப்பிள்ள, மீன்ல பொறுக்கி கேப் மாதிரி எல்லாம் கிடையாது. அது விரால் மீன். நல்லா பெறால் மீன். அழகில வளாட்டி ஆட்டி ஆட்டி வளையில தானா மாட்டி இதுதானே மாட்டி மாட்டி கண்டைக்கு வந்த மீன். அதுதானே கேட்டியாமா? கந்த சஷ்டி சொன்ன வாயால கசமானம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. புருஷன் போக்கு புறம்போக்கு மாதிரி ஆயிடுச்சு. என்னது? இந்த பேட்டையில மொத்த குத்தகை நான் தான். ஜிஞ்சர் இடுப்பழகி. ஆமா, ரெண்டு கிளாஸ் ஏத்திக்கினே கப்புனு துட்ட வெட்டு. நமக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதுமா. யோ, அங்க பாத்தியா அப்பனும் மௌனம்? அவங்க என்ன இந்த பழக்கத்தோட இங்க வந்தாங்க? ஏதோ குடும்ப கஷ்டம்னு கலக்கத்தோட வந்தாங்க. இந்தாங்க ரெண்டு கிளாஸ் ஏத்திக்கிங்கன்னு கொடுத்தேன். இப்ப பாத்தியா என்னமா கூவிக்கின்னு இருக்கிறாங்க. அட பாவிகளா, குடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்களா? என் மாமனாரே என் புருஷனே அநியாயமா குடிக்காரங்களாக்கிட்டே நீ நல்லா இருப்பியா? எங்கேயோ கேட்ட குரல். எங்க அண்ணாத்த பொண்ணு புட்டி நண்டு நாடாயலாகியா நெத்திலே பல்லாலாகியா வாழா ஓடாலாகி வஞ்சர காலாலாகி கர்ப்பைன்னு காணாவில்லையா? அது உள்ளே இருக்குதே. எங்க? ஆடடா, இது என்ன நாயா? முதுமையில் இது என்ன கோலா? சும்மா இல்லையா? உண்ணி சும்மா அடிச்சு பாடு. பாத்தியாமா, பாதியில வந்து பாட்டு பாடி நம்ம கஷ்டமா எழுதிட்டாங்க. உனக்கேண்டா போறாம? அவங்க பாட்டு பாடி பாட்டிய புடிச்சா நீ வாத்தியம் வாசி வாடிக்கை புடி. உனக்கு தான் நல்லா வாசிக்க தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. ஏம்பா, எல்லாம் செத்த மீனா இருக்கு, உயிரோட எதுவும் இல்லையா? உயிரோட முழுங்க போற, அத்து தானே திங்க போற. மீன் உசுறு இருந்தா என்ன போனா என்ன? அப்பா, உனக்கு மூளை இருக்கா? மகனே, கஸ்டமர் போய் மரியாதை இல்லாம கேக்குறேன். அப்புறம் அந்த புறம்போக்கு உன்னை கம்ப்ளைண்ட் கேட்க மாட்டான். உனக்கு உங்க அப்பனே தேவைப்பா. ஏடா கொடுத்த மீனை வெட்டுறானா குறுக்கு பேசிட்டு இருக்கிறிய? சரியான பிள்ளைங்க இது. மாமனாரே, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? என் மாமியாரே அப்படி சொன்னீங்க? கார்ல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? கார்ல உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறாளா? இப்ப 3 மாசம் தான் ஆச்சு. இன்னும் 7 மாசம் போட்டு அப்புறம் ரோட்ல உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பா. உன் மாமியாருக்கு கண்ணீரா? பைத்தியம், காருக்குள்ளேயே உட்காந்துருக்காங்கல்ல, புழுக்கத்துல வந்த வேர்வையா இருக்கும். வேணும்னா நக்கிப்பாரு. உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. ஏன்னா எங்க மாமனாரே என் புருஷனையும் பிரிச்சு கொண்டாந்துட்டியே, எங்க குடும்பத்துக்கு எதிராக சதி நடத்துறானா? எங்க மாமியாரை இவர் மானக்கேடா பேசிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு நீ சும்மா இருக்க? அவங்க யாரு? கோடீஸ்வரி. இன்னைக்கு லயன்ஸ் கிளப் தலைவி, நாளைக்கு சென்னை நகர ஷெரீப், ஏன் இந்த நாட்டுக்கே கூட தலைவியா வரலாம். அப்படிப்பட்ட அவங்கள நீங்க நான் கூசாம பேசுறீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் எங்க அத்தை இந்த வயசுல கர்ப்பமாயிட்டாங்கிற இலக்காரம் தானே? அதேதான் அதேதான். இந்தாங்க, முதல்ல இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கலைச்சிட்டு வந்து ஒரு கலக்கு கலக்குறேன். கையெழுத்தா? பப்பங்கிட்ட கேளு.
அவரா பிள்ளைக்கு அப்ப பின்ன என்ன நானும் அப்ப இல்லன்னே வச்சுக்கோங்களேன். அவங்க மானம் போயிடக்கூடாதுன்னு தானே உங்ககிட்ட மடிப்பிச்சை கேக்குறாங்க. என்னது மடிப்பிச்சை நான் கேக்குறேனா? அழகுநாச்சியார் வம்சம்டி, எங்க பரம்பரைக்கு அந்த பழக்கம் இல்ல. ஆமா, எங்க அம்மா மானப்பட்டு ஈனப்பட்டு பங்கப்பட்டு ஊரே காரி துப்பி அந்த எச்சல்ல மூழ்கி மூச்சு திணறி செத்தாலும் சாவாங்களே தவிர கேவலம் இந்த ஆளு முன்னால கையேந்தி மடிப்பிச்ச கேட்கவே மாட்டாங்க. அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என்னைக்காவது உங்களுக்கு குபீர்னு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதுக்கு பேச்சு வந்த உடனே அது வாயால அப்பம் பேரை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து இவரை டைவோர்ஸ் பண்ணுவோம். முடிவா கேக்குறேன், கையெழுத்து போட முடியுமா முடியாதா? இந்த மானம் கெட்ட விஷயத்தை மார்க்கெட்ல பேச நான் தயாரா இல்ல. எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அதுக்கு விலாசம் இருக்கு. ஆமா, எங்க அப்பா ஒரு சுயமரியாதை சிங்கமாயிட்டாரு. அக்கறை உள்ளவங்க அங்க வந்து பாருங்க. 1000 தான் ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு வாய் கொழுப்பு கூடாது. வேற வழி இல்லாம தானே அந்த அம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. மச்சி வீட்டுல இருக்கிறவங்களை குச்சி வீட்டுக்கு வர சொல்றீங்களே, அவங்களால குனிய முடியுமா? காரியம் ஆகணும்னா குச்சி விடனே கூவத்துல கூட இறங்கித்தான் ஆகணும். ஐயோ இப்படி வார்த்தை இருக்குது. இவ்வளவு உரிமையா பழகி அருமையா பேசுறாங்களே, இந்த அம்மணி யாரு? அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது, அங்கேயே வந்து கண்டுபிடிச்சீங்க இல்ல சித்தி? சர்ரா, இது நம்மளதை விட பெரிய அசிங்கமா இருக்கும் போல இருக்கு.